வீடியோ பார்த்து வாட்டர் லெவல் கண்ட்ரோல் வாங்குறவங்க எல்லாத்துக்குமே 2 கிராம் சில்வர் காயின் ஆடி பெருக்குக்கு எல்லாருமே செல்வ செழிப்போட என்னோட சார்பா மேல டேங்க்ல பாருங்களேன் தண்ணி இல்ல அதுவும் தொங்கிட்டு தான் இருக்கு. இதுல பாருங்க இண்டிகேஷன் ஒவ்வொன்றுக்கும் இண்டிகேஷன் இருக்கும். இதுல டேங்க்ல இப்ப பாருங்க சம்ப்ளோ இண்டிகேஷன் காமிக்குது. நான் உங்கள்ட்ட பேசிட்டு தான் இருக்கேன். 1 நிமிஷம் கழிச்சு பாருங்க மோட்டர் ஆஃப் ஆயிரும். அப்படின்னு என்ன பண்ணலாம், நீங்க 5 நிமிஷம் மோட்டர் ஓடணும், 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கும். ரெண்டுமே என்ன பண்ணி டைம் செட் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் என்ன ஆம்ஸ் என்னங்கறத உங்களுக்கு காமிச்சிரும். உங்களுக்கு இந்த பம்ப் கார்டுல வந்துரும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னோல் கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா ஏர் ரிலீஸ் பண்ற மாதிரி நம்ம. ஹலோ गाइस, வெல்கம் டு கோரல் 360. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி வாட்டர் லெவல் கண்ட்ரோல் பார்த்துப்பீங்க. அதுலயே கொஞ்சம் டிஜிட்டலா வச்சிருக்காங்க. அதாவது எல்லாமே வந்து நீங்களே கண்கூடா பார்த்துக்கலாங்க, என்ன நடக்குது, வாட்டர் லெவல் வந்து போறது வரது, இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம வீடியோ பார்த்துட்டு வாட்டர் லெவல் கண்ட்ரோல் வாங்குறவங்க எல்லாத்துக்குமே 2 கிராம் சில்வர் காயின் கொடுக்க போறாங்க. அதை பத்தியும் வீடியோ ஃபுல்லா சொல்ல போறோம். நீங்க வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா பாருங்க. ஓகேனா, பான் எக்ஸ்பர்ட்ல வந்து இப்போ என்னன்னா ஆஃபர் இந்த இயரோட ஆடி பெருக்குக்கு மக்கள் எல்லாருமே செல்வ செழிப்போட பேரும் புகழுமோட இருக்கணும். அதுக்கான ஆஃபர் தான். மெட்டீரியல் வாங்குறாங்க இல்லையா, வாட்டர் லெவல் கண்ட்ரோல் வாங்க, அவங்க குழுக்கள் முறையில 20 பேத்துக்கு 2 கிராம் சில்வர் காயின். ஓகேங்களா, ஆடி பெருக்குல கோல்டா இருக்கட்டும் சில்வரா இருக்கட்டும் உங்க கையில கிடைச்சாலும் அது மேலும் மேலும் பெருகதான் செய்யும். என்னோட சார்பா ஃபார் எக்ஸாம்பிள் 300 பேர் ஒரு மாசத்துக்கு வாங்குறாங்க அப்படின்னா அதுல இருந்து குழுக்கள் முறையில ஒரு 20 பேத்துக்கு 2 கிராம் சில்வர் காயின். அவங்க எந்த ஊரா தான் சரி, டிஃபரெண்ட் ஸ்டேஜ்ல இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்துக்கும் கொரியர்லயே நாங்க அனுப்பிச்சு விட்டுருவோம். அது ப்ராப்பரா உங்க சேனல்ல வீடியோவா வந்துரும். ஓகேங்களா, நிறைய வாட்டர் லெவல் கண்ட்ரோல்ஸ் நம்ம பண்ணிட்டே இருக்கோம். நிறைய வீடியோஸ் நீங்க பாத்துருப்பீங்க. சோ இப்போ திருப்பியும் அதே கான்செப்ட்ல கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிற மாதிரி டிஜிட்டல் மாடல்ல 2-3 டிவைஸ் கொண்டு வந்துக்கிறோம். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிடுறேன். எப்பவும் கூட நார்மல் புதுசா பார்க்க சொல்லிருந்தோமோ அது எல்லாமே உங்களுக்கு ரிவைண்ட் பண்ணி. சோ இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த வாட்டர் லெவல் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் மாடல்ல என்ன பண்ணும், டேங்க்ல நம்ம தண்ணி குறைஞ்சோடனே மோட்டர் ஆன் ஆகணும், மோட்டர் ஆஃப் ஆகணும். கீழே சம்பிளே போர்ல தண்ணி இல்லைன்னா எம்டியா மோட்டர் கூடாது. மோட்டர் ஓடிச்சுன்னா நமக்கு ஒரு 12,000 செலவு வச்சிடும். சோ இந்த விஷயத்தை தவிர்க்கிறது எப்படிங்கிற பாருங்க. பம்பு தொட்டி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃப்ளோட் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருவேன். இல்ல மேல டேங்க், இது போர் மோட்டர் மேல டேங்க் மட்டும்தான் அப்படின்னம்னா நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோட் மேல டேங்க் ஒன்று 2 காமன் ஃப்ளோட் தான். நான் கீழே அதாவது சம்பு தொட்டினா 2 ஃப்ளோட் கொடுத்துருவேன்னு சொல்றேன், போர் மோட்டர் 1 ஃப்ளோட் கொடுத்துருன்னு சொல்றேன். இப்போ இது மேல உள்ள டேங்க் ஃப்ளோட், இது கீழே சம்போட ஃப்ளோட் தொங்கிட்டு தான் இருக்கும். சரிங்களா, கீழே தண்ணி இல்லாத டைம்ல அப்ப தண்ணி டைம் தொங்கும் போது என்ன பாருங்க, இல்ல சம்ப் லோன் இண்டிகேஷன் காமிச்சிட்டு இருக்கு பாருங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா இருக்குது சம்ப் லோன் காமிக்குது. இப்போ மேல டேங்க்ல பாருங்களேன் தண்ணி இல்ல அதுவும் தொங்கிட்டு தான் இருக்கு. இதுல பாருங்க இண்டிகேஷன் பாருங்க, டேங்க் லோ. ஒவ்வொன்றுக்கும் இண்டிகேஷன் இருக்கும் இதுல. டேங்க் லோ இப்ப பாருங்க, கீழேயும் பாருங்க சம்ப் லோ இண்டிகேஷன் காமிக்குது. இதுல டிஜிட்டலையும் சம்ப் லோன் காமிக்குது. சம்ப் ஃபுல் ஆயிருச்சா, 3, 2, 1 ஆட்டோமேட்டிக்கா அழகா மோட்டர் ஆன் ஆகுது பாருங்க. மேல தண்ணி போகுதுங்கிற இண்டிகேஷன் காமிக்குதா உங்களுக்கு, அழகா போகும் உங்களுக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ட்ரைன்னு காமிச்சது. என்னன்னா இது மோட்டர் ஓடி 3 செகண்ட் ட்ரைன்னு காமிக்குது. நமக்கு தான் சம்பள தண்ணி ஃபுல்லா இருக்கு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த போர் மோட்டர் பொறுத்த வரைக்கும், இப்ப நார்மல் சம்பு தொட்டியில பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஃப்ளோட்டை வச்சு கீழே தண்ணி இருக்கு இல்லைங்கிறத பாக்குறோம். இதுவே ஒரு போர் மோட்டரா இருந்தா 100 அடி 200 அடி அந்த மாதிரி போர் மோட்டரா இருந்தா நம்ம ஆம்ஸ் ரேட்டிங் வச்சு தான் செட் பண்ணுவோம். ஒரு மோட்டர் வந்து லோட்ல ஓடும் போது இத்தனை ஆம்ஸ் தான் ஓடும்னா அதை விட கம்மியாவும் ஆகக்கூடாது கூடவும் போகக்கூடாது. நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன், செட்டிங்ஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. செட்டிங்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்ப மோட்டர் வந்து என்ன ஆம்ஸ்ல ஓடுதுங்கிறது நம்ம மேனுவலா ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். இப்ப பாருங்க, வந்து சென்சார் ஒர்க் ஆகணும்னா பைபாஸ்ல ஓடுது. வோல்டேஜ் பாருங்க 225 வோல்டேஜ் எடுக்குது. சரிங்களா, ஆம்ஸ் பாருங்க, அடுத்த ஆம்ஸ் வரும் 5.9. இதுல இப்ப 6.2 செட் பண்ணி இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆயிக்கும். சோ அந்த கான்செப்ட்ல உடனே ட்ரிப் ஆகிறது காரணம். சரிங்களா, இப்போ நான் செட் பண்றேன். செட் ஓவர்லோடு பாத்தீங்கன்னா 11.9 செட் பண்ணிருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்தது பாத்தீங்கன்னா 5.7. ஆனா மோட்டர் வந்து 6 ஆம்ஸ் எடுக்கும். சோ அதனால 8.0 8 ஆம்ஸ் செட் பண்றேன். ட்ரை அடுத்தது ட்ரை வந்து பாருங்க, சாரி இது ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் எல்லாமே செட் ஆயிருக்கும் உங்களுக்கு. சைக்கிளிக் ஆன்னா இப்போ மோட்டர் வந்து 1 நிமிஷம் ஆன் ஆகணும் அப்படின்னம்னா 1 நிமிஷம் ஆன் ஆயிட்டு இருக்கும். சைக்கிளிக் ஆஃப்ல 1 நிமிஷம் ஆஃப் ஆகணும். அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ட்ரை பொறுத்த வரைக்கும் பாருங்க 6.9 தான் நம்ம ரெகுலரா ட்ரை வந்து எவ்வளவு செட் பண்ணோம், 6 ஆம்ஸ் கிலோ செட் பண்ணணும். நான் 5.2 செட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்ப பாருங்க நான் ஆட்டோல போடுறேன் உங்களுக்கு. பைபாஸ் இப்ப ஆட்டோல போடுறேன். சம்பள தண்ணி ஃபுல் ஆயிருச்சு. 3, 2 ஆட்டோமேட்டிக்கா இப்ப மோட்டர் ஓட ஆரம்பிச்சு பாருங்க. கீழே வந்து சம்பள தண்ணி ஃபுல்லா இருக்குது. ஆட்டோமேட்டிக்கா மோட்டர் ஓடுது. மேல ஆம்ஸ் என்னன்னு காமிக்குது பாருங்க, 6.3 ஆம்ஸ், 5.9 ஆம்ஸ். இப்போ சைக்கிளிக் ஆன்ல இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நான் உங்கள்ட்ட பேசிட்டு தான் இருக்கேன். 1 நிமிஷம் கழிச்சு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா மோட்டர் ஆஃப் ஆயிரும். இதுல டைமும் செட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்ப நீங்க வெளியூர் போறீங்க, சப்போஸ் இந்த ஃப்ளோட் சிஸ்டம் ஏதோ ப்ராப்ளம் ஆச்சுன்னா நீங்க டைமர் பேஸ்ட் செட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்ல, நீங்க 10 நிமிஷம் மோட்டர் டேங்க்ல தண்ணி ஃபுல்லா போய் ஆஃப் ஆகிற மாதிரி இருந்தா
10 நிமிஷத்துல கரெக்டா ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி எனக்கு போர்ல தண்ணி இல்ல, ஊத்து எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு, அப்போ எனக்கு வந்து 10 நிமிஷம் தான் தண்ணி ஊறும், சரிங்களா, 5 நிமிஷம் தான் மோட்டர் ஓடணும் அப்படின்னு என்ன பண்ணலாம், நீங்க 5 நிமிஷம் மோட்டர் ஓடணும், 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சைக்கிளுக்கு ஆன் ஆஃப் நீங்க ரெண்டுமே என்ன பண்ணிக்கலாம், இந்த டைம் செட் பண்ணிக்கலாம். சோ இப்ப பாருங்க கரெக்டா இப்ப மோட்டர் ஓடிட்டு இருக்கு, மேல டேங்க்ல தண்ணி ஃபுல்லா போகுது, டேங்க் ஃபுல்லர் இண்டிகேஷன் காமிச்சிருச்சு, ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிருச்சு. இதுல சைக்கிளுக்கு ஆஃப் வந்திருக்கும் பாருங்க, டேங்க் ஃபுல்லா இப்ப பாருங்க டேங்க்ல தண்ணி குறைஞ்சிருச்சு, திருப்பி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. நீங்க எப்போ ஆன் பண்ணாலும் கரெக்டா மோட்டர் ஆன் ஆகும், உங்களுக்கு வோல்டேஜ் என்ன ஆம்ஸ் என்னங்கிறத உங்களுக்கு கரெக்டா என்ன பண்ணிடும் காமிச்சிடும் உங்களுக்கு. சோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இந்த பம்ப் கார்டுல வந்துடும் உங்களுக்கு, சைக்கிளுக்கு ஆன் ஆஃப் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் வந்துடும். நீங்க அதனால நீங்க என்ன பண்ண வேண்டாம், சோ ரொம்ப அட்வான்ஸான விஷயமே வெறும் 3200 உங்களுக்கு கிடைக்குதுங்க. 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 1 இயர் சர்வீஸ் வாரண்டியோட உங்களுக்கு கிடைக்கும். டோட்டலா 2 வருஷம் வாரண்டி பில் கவர் ஆகும். இப்போ ஒரு 4 மாடல் உங்களுக்கு டக்கு டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த யூனிவர்சல் கண்ட்ரோல் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நார்மல் சின்ன மோட்டர், ஒரு வெறும் 2300 மட்டும்தான். அழகா இதுல 3 இண்டிகேஷன் வந்துடும், பவர் ஆன், சம்ப் ஓகே, மோட்டர் ஆன். இதுல ஆட்டோ, மேனுவல், ஆஃப் கண்டிஷன் 3 ஆப்ஷன் வந்துடும். நீங்க ஆட்டோலயே வச்சுக்கலாம், சென்ட்ரல்ல வச்சு ஆஃப், கீழே போட்டா மேனுவல். இந்த 3 ஆப்ஷனும் நீங்க போர் மோட்டருக்காக யூஸ் பண்றது. இங்க பாருங்களேன், இந்த ட்ரைவர் அண்ட் பஸ்ஸர் கண்ட்ரோல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 200 எக்ஸ்ட்ரா, 2500 வரும் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக் ஆன், ஆட்டோமேட்டிக் ஆஃப். உங்களுக்கு போர்ல தண்ணி இல்லைன்னா கட் ஆஃப் ஆகும். ஸ்பெஷலி ஃபார் போர்டுல மென்ஷனே பண்ணிருக்கோம் பாருங்க, ஸ்பெஷலி ஃபார் போர்டுக்காக தான் பண்ணிருக்கிறோம். 2500 இது வரும். செமி ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர். செமி ஆட்டோமேட்டிக் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க மோட்டர் ஆன் பண்றீங்கன்னா தண்ணி போனே ஆஃப் மட்டும் தான் ஆகும். சோ 1800 ரூபாய். கம்ப்ரஸர்ல சொல்நாடு வால்வ்னு சொல்லுவாங்க, அதாவது உங்களுக்கு பவர் ஆன் மோட்டர் ஆன் ஆகும், ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகும். இந்த கம்ப்ரஸர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்நாடு வால்வ் கொடுத்து ஆட்டோமேட்டிக்கா ஏர் ரிலீஸ் பண்ற மாதிரி நம்ம வச்சிருக்கோம். 5 சொல்நாடு வால்வ் நம்ம என்ன பண்ணிடுவோம் சேர்த்தே மக்கள் கொடுத்து ஒரு விலை பாத்தீங்கன்னா 2950. சோ நான் சொன்ன மாதிரி அட்வான்ஸ் மாடலான டிஜிட்டல் வந்து சரிங்க. மெட்டீரியல் நான் வந்து எப்படி ஆர்டர் பண்றது, www.bornexpertgroup.com அப்படிங்கிற வெப்சைட்ல போனீங்கன்னா அதுல உங்களுக்கு எல்லாமே இருக்கும். டிஜிட்டலோட ரேட்ஸ் இருக்கும், யூனிவர்சல் கண்ட்ரோலர், இந்த 6 மாடல் நம்மகிட்ட கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய இந்த 6 மாடலோட டிஸ்பிளேவும் என்ன ரேட்டு, இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறதுக்கு உண்டான இன்ஸ்டாலேஷன் வீடியோ, யூடியூப் லிங்க் எல்லாமே அவைலபிள் இருக்கும். நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். நோ கேஷ் ஆன் டெலிவரி. கேஷ் ஆன் டெலிவரி நாங்க கொடுக்கறது கிடையாது. ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான். 1 டே டெலிவரி. ஏன்னா ஆன்லைன் பேமெண்ட் தான் நமக்கு 4 நாள் 5 நாள் ஆகும். 1 டே டெலிவரி உங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். இன்ஸ்டாலேஷன் நாங்களே பண்ணிக்க முடியுமா, நீங்களே பண்ணிக்கலாம். எலக்ட்ரிஷியன் வந்து பண்ணா நல்லா இருக்கும் சார், இங்கால் வந்து பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, அப்படி பண்றதுக்கு ஆள் கிடைக்கலன்னா நீங்க எந்தெந்த மாவட்டத்தை கேட்டாலும் நீங்க ஃபர்ஸ்ட் போன் பண்ணி ஆனா நான் இந்த மாவட்டத்தில் இருக்கிறேன், உங்க சர்வீஸ் அவைலபிலிட்டி இருக்கான்னு கேளுங்க. இன்ஸ்டாலேஷன் அவைலபிலிட்டி, மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் எல்லா ஊருக்கு அனுப்பிச்சப்போ, இங்கதான் கிடையாது, எல்லா ஊருக்கு அனுப்பிச்சப்போ 1 டே டெலிவரி பண்ண முடியும். சரிங்களா? அதனால நீங்க டக்குன்னு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். இப்ப இந்த வீடியோ போட்ட நாள்ல இருந்து கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆகஸ்ட் 3ஆம் தேதி குழுக்கள் 20 பேத்துக்குள்ள செலக்ட் பண்ணி என்ன பண்றேன்னா 2 கிராம்ல சில்வர் காயின் நான் கொடுக்குறேன். நீங்க சப்போஸ் அந்த டைம்ல நீங்க கோயம்புத்தூரா இருக்கலாம், ஈரோட எந்த ஊரா இருக்கலாம், நாங்களே உங்களுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்குள்ள வீடியோஸ் நாங்க என்ன பண்ணுவோம், ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு அடுத்தது நாங்க என்ன பண்ணுவோம், அந்த வீடியோவை நாங்க ரிலீஸ் பண்ணுவோம். சோ அதனால மக்கள் பொறுத்த வரைக்கும் இதுல என்னென்ன மாடல், இது மட்டும் தான் மாடலா சார், வேற என்ன மாடல் இருக்கு, இன்ஸ்டாலேஷன் எதுவும் காஸ்ட் இருக்கான்னு கேட்டா இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் இருக்குது. ஒரு இடத்துக்கு வந்து கிட்ட ஃபிட் பண்ண வரணும்னா கிட்டத்தட்ட 1000 இருந்து 1200 வரும். ஒயர் தனியா வரும். ஓவராலா ஒரு கிட்டு வாங்கி மாட்டீங்கன்னா ஒரு 4500 ரூபாய் உங்க கையில பட்ஜெட் இருக்கணும். ஒரு கிட்டு நான் மாட்ட போறேன் அப்படின்னா உங்க கையில 4500 ரூபாய் இருந்தா அழகா நீங்க என்ன பண்ணிக்கலாம், வாங்கி மாட்டிக்கலாம். சோ கண்டிப்பா உங்களுக்கு என்ன மாடல், நீங்க வந்து சார் இந்த சில்வர் காயின்ங்கிறது எப்படி கொடுப்பீங்க, நீங்க என்கிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாலே போதும். சாதாரண இதுல 6 மாடல்ல எந்த மாடல் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்ன கூப்பன் கோட் வந்துடும், அதை மென்ஷன் பண்ணிடுவாங்க. BE01 இருந்து ஸ்டார்ட் ஆகும். அது நான் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல இருந்து சொல்லிடுவேன். நான் BE01 நாங்க லிஸ்டே வச்சிருப்போம். இத்தனை பேர் இத்தனை மாசத்துக்குள்ள இத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, அந்த கூப்பன் கொடுக்கறத நாங்க போடுறோம். நாங்களே ஜம்பிள் பண்ணி தான் எடுக்க சொல்லுவோம். சோ அது கண்டிப்பான முறைக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும் நான் நம்புறேன். சோ வேற என்ன டவுட்ஸா இருந்தாலும் நீங்க டேரக்டா கால் பண்ணி என்ன பண்ணலாம், நீங்க கீழே 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க, வெப்சைட்ல நீங்க கேட்டுக்கலாம். ஓகே கைஸ், அவ்வளவுதான் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இந்த டிஜிட்டல் கண்ட்ரோலை பத்தியும் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு, பேசிக்கா இருக்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. பிளஸ் வந்து இந்த ஆஃபர் சில்வர் காயின் ஆஃபரும் ஃபுல்லா சொல்லிட்டாரு. உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்பதான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். பாய்.